எத்தனை நாட்டு தமிழரை இணைத்துவோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும், எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம், எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம், அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம், ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம், அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம், உடல் நலம் பேசினோம் மனநலம் பேசினோம், பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம், சான்றிதழ் தந்தோம் வலையொலி தந்தோம் அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும், எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம், எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம், தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம், பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம், கவிதைகள் பாடினோம் கதைகளும் கூறினோம், பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம், பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். கலந்துரையாடுவோம் 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 கலந்துரையாடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நெக்ஸ்ட் 2142 இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பெருமையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரான்மயம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் படைக்கு பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழிக்கான நீகோரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு ஷாலினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 51 தெரிந்து தெளிதல். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும். குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுபறியும் நாளையான் கட்டே தெளிவு. அரைகற்று ஆசச்சார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அறிதே வெளிறு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்க. நன்றி. அக்கா, அடுத்ததாக குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 98 பெருமை. ஒளியருக்குள் எவருக்கு எல்லோருக்கு அக்தெடுத்து வாழ்த்தும் என பிறப்புக்கும் எல்லாருக்கும் சிறப்பாக செய்தல் வெற்றுமையான். மேலிருந்து மேலா மேலல்ல கிழந்தும் கிழலா கீழவர் ஒருமை மகளோ போல பெரும் தனதன் கொன்றை உண்டு. பெருமை உடையவர் ஆற்று வாற்றாருமே உடைய செயல். சிறிய உணர்ச்சிகள் இல்லை பிறையரை பெணிக்கல் வேம் நோக்கி இருப்பை பொருந்த தொடரிடம் சிறப்பு செயலுக்கப்படி மறைமாம் என்றும் பெருமை சிறுமணியும் தன்னை வியந்து. பெருமை பெருமை இன்மை சிறுமை பெருமை ஊற்றுவர் அற்றம் மறிக்கும் பெருமை சிறுமைதான் குற்றமை கூறிவிடும். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஜனனியக்கா வரலையா? ஐயா நேத்து யாரும் இல்லைன்றதால அவங்கள உட்கார வச்சங்க ஐயா. பரவாயில்ல, வர சொல்லுங்க. தினசரி வந்து ஒரு பொருளா சொல்லுங்க. சரியா? சரிங்க. மகிழ்ச்சி. நிகழ்வு என் குரல் தீநட்பு அதிகாரத்தினுடைய 2வது குரல். உரின் நட்டு அறிஞரும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என். தமக்கு
பயனிருந்தால் நட்பு கொண்டும் பயன் இல்லை என்றால் நட்பை விலக்கியும் வாழ்வதில் தமக்கு இணை இல்லாதவராய் இருப்பாரின் நட்பை பெற்றென்ன இழந்தென்ன. தமக்கு பயன் கிடைக்கும் போது நண்பராக இருந்து பயனில்லாத போது புரிந்து விடுகின்ற ஒரு நட்பு இருந்தால் என்ன, இழந்தால் என்ன. இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 7ஆம் நாள். இதே நாளில் 1832ஆம் ஆண்டு கிரேக்கத்தின் விடுதலை லண்டன் உடன்பாடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. 1840ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் மிசிசிபியில் பெரும் சூறாவளி தாக்கியதில் 317 பேர் உயிரிழந்தனர். 1895ஆம் ஆண்டு உருசிய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பப்போவ் உலகின் முதலாவது வானொலி கருவியை சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அறிமுகப்படுத்தினார். இந்நாள் உருசியாவில் வானொலி நாளாக கொண்டாடப்படுகிறது. 1920ஆம் ஆண்டு போலந்து படைகள் உக்ரைன் கீவ் நகரை தாக்கி கைப்பற்றினர். இவர்கள் பின்னர் ஒரு மாதத்தில் பின்னர் கம்யூனிச செஞ்சேனை படைகளால் வெளியேற்றப்பட்டனர். 1920ஆம் ஆண்டு சோவியத் உருசியா ஜோர்ஜியாவின் விடுதலையை அங்கீகரித்தது. ஆனாலும் 6 மாதத்திற்கு பின்னர் அது ஜோர்ஜியாவை கைப்பற்றியது. 1927ஆம் ஆண்டு நிகர்கோவாவில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது. 1930ஆம் ஆண்டு 7.1 அளவு நிலநடுக்கம் வடமேற்கு ஈரானையும் தென்கிழக்கு துருக்கியையும் தாக்கியதில் சொற்றப்ப 3000 பேர் உயிரிழந்தனர். 1946ஆம் ஆண்டு சோனி நிறுவனம் 20 தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் தொடங்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு ஐரோப்பிய பேரவை உருவாக்கப்பட்டது. 1952ஆம் ஆண்டு நவீன கணினிகளுக்கான ஒருங்கிணைந்த மின்சுற்று தத்துவம் ஜெப்ரி டம்மர் என்பவரால் வெளியிடப்பட்டது. 1992ஆம் ஆண்டு நாசாவின் எட்டவர் விண்ணோடம் தனது முதலாவது பயணத்தை தொடங்கியது. 1994ஆம் ஆண்டு நோர்வே தேசிய அருங்காட்சியகத்திலிருந்து பிப்ரவரியில் திருடப்பட்ட எட்வர்ட் மன்சின் அலறல் ஓவியம் மீள கைப்பற்றப்பட்டது. 1999ஆம் ஆண்டு கினி பிசாவு நாட்டின் அரசு தலைவர் ஜோவாவோ பெர்னாட்டோ வியரோ ராணுவ புரட்சி ஒன்றிலிருந்து பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். 2000ஆம் ஆண்டு விளாடிமிர் புட்டின் உருசியாவின் அரசு தலைவராக பதவியேற்றார். 2002ஆம் ஆண்டு சீனாவின் விமானம் ஒன்று மஞ்சள் கடலில் வீழ்ந்ததில் 112 பேர் உயிரிழந்தனர். 2007ஆம் ஆண்டு நாடு கடந்த நிலையில் வாழ்ந்த வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்பினார். இதே நாளில் சிறப்பான கவிஞரும் இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை எழுதியவருமான ரவீந்திரநாத் தாகூர் 1861ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இந்த நாளில் உள்ள மேலும் சிறப்புகள்: தமிழ் மொழி மிகச்சிறந்த செவ்வியல் மொழி எனவும் தமிழ் சொற்கள் செம்மொழிகளான கிரேக்கம் லத்தீனில் இடம்பெற்றுள்ளன எனவும் தமிழ் மொழியே திராவிட மொழிகளின் மூத்த மொழி என்றும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு மொழிகள் எனவும் இவை யாவும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவை எனவும் திராவிட மொழிகளை திருத்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் என இருவகைப்படுத்தியும் தம் ஆய்வு முடிவுகளை கால்டுவேல் வெளிப்படுத்தினார். தமிழ் வடமொழியின் துணையின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது என அழுத்தம் திருத்தமாக சான்று காட்டி நிறுவியவர். அதனால் வரை தமிழ் பகைவரால் இழிவுபடுத்தப்பட்ட தமிழ் மொழியின் தொன்மையை பெருமைகளை ஆய்வுகள் மூலம் நிறுவியதில் அறிஞர் கால்டுவேலின் பங்கு மிகவும் முதன்மைத்துவம் வாய்ந்தது. இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் தந்த அறிஞர் கால்டுவேல் அவர்களுடைய பிறந்த நாள் 1614ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். இதே நாளில் தமிழ்வேல் உமைர் மகேஸ்வரனாரும் இதே நாளில் பிறந்தார். கரந்தை தமிழ்ச்சங்க தலைவராக 30 ஆண்டுகள் தமிழ் வளர்ச்சிக்கு உதவி புரிந்தவர். தமிழ்வேல் உமா மகேஸ்வரர் தமிழறிஞரும் வழக்குரைஞரும் சமூக சேவையாளரும் தஞ்சையில் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவரும் ஆவார். 30 ஆண்டு காலம் அச்சங்கத்தை கட்டி காத்தவர். இவர் புகழ்பெற்ற வழக்குரைஞராக திகழ்ந்தார். தமிழ் இலக்கியத்திற்கு அளப்பரிய பணியாற்றிய அறிஞர் ஆவார். தமிழ் மொழியை பிற மொழிகளின் சிறப்புகளை சேர்த்து மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியவர். திருவையாறு கல்லூரியில் தமிழையும் கற்பிக்க செய்து அக்கல்லூரியின் பெயரையும் அரசர் கல்லூரியாக மாற்றியது. தமிழ் மொழியினை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 1919ஆம் ஆண்டிலேயே முதலாக தீர்மானம் நிறைவேற்றியது. தமிழுக்கு தனியே ஒரு பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று 1922ஆம் ஆண்டிலேயே முதலாக தீர்மானம் நிறைவேற்றியது. இந்தி மொழியை கட்டாய பாடமாக்கிய பொழுது 1937ஆம் ஆண்டிலேயே அதனை எதிர்த்து முதல் குரல் கொடுத்ததும் தீர்மானம் இயற்றி களத்தில் இறங்கி போராடியதும் சிறிமான் சிறிமதி என்ற வட சொற்களுக்கு பதிலாக திருமகன் திருவாட்டி என சொற்களை அதில் கையாண்டார். சந்தா, விலாசம், விபிபி என்பனவற்றுக்கு பதிலாக கையொப்பத்தொகை, உரையுள், விளை கொள்ளும், அஞ்சல் போன்ற அருஞ்சொற்களை தமிழுக்கு தந்தார். யாழ்நூல், நக்கீரர், கபிலர், தொல்காப்பியம் போன்ற நூல்களை பதிப்பித்தார். அரசியலில் நீதி கட்சியில் தஞ்சை மாவட்ட பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தார். அவர் ஏழை எளிய மக்களுக்காக பள்ளிகளை தொடங்கியதோடு கிராமப்புற மக்களின் மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டு வந்தார். இவ்வளவு சிறப்புக்குரிய தமிழ்வேல் உமை மகேஸ்வரனார் 1883ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். ஐயா, அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.
தொடர்ந்து தயார் நிலையில் ஆயத்தமாக இருக்குமாறு குரலமது அவர்களை இசைப்பாடல் வழங்க ஆயத்தமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாருங்கள் அன்ன பூரணி அம்மா. அழைத்ததற்கு நன்றி. தமிழுக்கு ஒரு வாழ்த்து குழந்தைகளுக்காக. கண்ணே கனியே கருவிழியே கலையை வளர்க்கும் பெருவழியே பொன்னே பொருளே புதுமொழியே பொங்கும் பாயும் பொழிலுலகே பண்ணே பாட்டே பழந்தமிழே பருகத் துடிக்கும் பாலமிழ்தே உன்னைத்தானே உயிரென்பேன் உலகை பிணிக்கும் கயிறென்றேன். அன்னை கீடாய் ஆனவள் நீ அறிவை ஊட்டும் ஆசான் நீ கண்ணை திறக்கும் கலையே நீ கானம் பாடும் அலையே நீ என்னை உன்னுள் இணைத்திடுவாய் இனிய வழியில் பிணைத்திடுவாய். வண்ணத்தமிழே வணங்குகின்றேன் வழியை காட்டு இணங்குகின்றேன். உலகம் போற்ற உருவானாய் உண்மை வளர்க்கும் கருவானாய் மலராய் மணக்கும் திருவானாய் மதியை பெருக்கும் குருவானாய் பலரும் பொழுதும் நீயான புலரும் பொழுதும் நீயானாய் பொங்கும் ஊற்றின் தூயானாய் நிலைக்கே இருக்கும் பொங்கும் ஊற்றின் தாயானாய் நிலைத்தே இருக்கும் மொழியானாய் நெஞ்சம் நிறைய வாழ்த்துகின்றேன். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக சுவாதி அக்காரில நினைக்கிறேன். தம்பி, இரண்டாம் பகுதிக்கு போலாம். அம்மா வந்துட்டாங்க, சிறப்பழைப்பாளர் வந்துட்டாங்க. இவங்க குரலமது பாடுறீங்களா? நேரா இருக்கீங்களா? குரலமது சரி சரி. சாலினி அக்கா கூப்பிடுங்க இது இரண்டாம் பகுதிக்கு. நன்றிங்க அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்காரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பலகை கூட கோவத்தில் அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஷாலினி, நீ தொடங்கலாம். பலகை இன்னும் வரும். பலகை வந்துச்சு. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம். நிகழ்வு எண் 2142, 7/5/2026 வியாழன் மாலை 5 மணி. இன்றைய சிறப்பழைப்பாளர் மு. செந்தாமரை, பாவலர், எழுத்தாளர், உமன் இன்ஸ்பிரேஷன் அவார்ட் ஆஃப் 2024, தங்க மகன் விருது 2025, பொருணை பாவரசி விருது 2025, லக்ஷ்மி வந்தால் சிறுகதை நூலாசிரியர், ஊடகவியலாளர், பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்வு தொகுப்பாளர், பல உலக சாதனை நிகழ்வுகளில் பங்கேற்பாளர், நடுவராக, கருத்தரங்க தலைமையாக, நெறியாளராக தமிழ் சார்ந்த செயல்பட்டு வருகிறார். இணைப்புரை திலகம். அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தீரா கனவு. நூலாசிரியர் மரு. கோ. நாராயணமூர்த்தி. தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்கள் அம்மா.
தாய் தமிழுக்கும் தாய் தமிழ் போற்றும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது கனிவான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இன்றைய நூல் திறனாய்வு களத்திலே எனக்கு ஒரு அழகான அற்புதமான வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். நமது நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கும் நமது தமிழேலன் ஐயா அவர்களுக்கும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும், நீதியரசர் நடராசர் ஐயா அவர்களுக்கும், பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும், நமது அன்னபூர்ணி அம்மாள் அவர்களுக்கும், வழக்கறிஞர் பாரிவள்ளல் இணைந்திருக்கிறார் நண்பர் அவருக்கும் எனது வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். மேலும் இணைப்பில் இணைந்து நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நூல் திறனாய்வு களத்திலே நான் எடுத்துக்கொண்டது ஒரு சிறுகதை நூல் அறிமுகம் என்று சொல்லலாம். சமீபத்தில் வெளியான அந்த சிறப்பான ஒரு நூலை பற்றி நமது நிகழ்விலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இன்று அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். சிறுகதை தொகுப்பு இந்த நூலானது. அதற்கு முன்னராக சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு குறிப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, தமிழ் சிறுகதை இலக்கியம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வ.வே.சு. ஐயரின் குளத்தங்கரை அரசமரத்துடன் தொடங்கியது எனலாம். மணிக்கொடி காலம் முதல் தற்காலம் வரை சமூக யதார்த்தம், உளவியல் மற்றும் நவீன உத்திகளுடன் பன்முக வளர்ச்சி அடைந்துள்ளது. இதழ்கள், சமூக மாற்றங்கள் மற்றும் புதுமை பித்தன், ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்கள் சிறுகதையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ளனர் என கூறலாம். தமிழின் முதல் சிறுகதையாகவே வ.வே.சு. ஐயரின் குளத்தங்கரை அரசமரம் 1915 வெளிவந்தது. சுப்பிரமணிய பாரதியாரின் கதைகளும் தொடக்க கால சிறுகதை முயற்சிக்கு வலு சேர்த்தன. மேற்கத்திய இலக்கிய தாக்கம் மற்றும் இதழ்களின் வருகை சிறுகதை வடிவத்தை நிலைநிறுத்தின எனலாம். இது போன்ற தற்கால சிறுகதைகளானது 1970க்கு பின்னராக வந்தது எனலாம். புதுமை போக்குகள், பிராந்திய மொழி வழக்கு, பின் நவீனத்துவ உத்திகள், பெண்ணியம், தலித் இலக்கியம் ஆகியவை சிறுகதையில் முக்கியத்துவம் பெற்றன எனலாம். கி. ராஜநாராயணன், வண்ணதாசன், பாவண்ணன், எஸ். ராமகிருஷ்ணன் போன்றோர் நவீன சிறுகதை உலகில் குறிப்பிடத்தக்கவர்கள். சிறுகதை வளர்ச்சிக்கான காரணிகள் என்றால் இதழ்கள், அதாவது மணிக்கொடி, கலைமகள், ஆனந்த விகடன் போன்றவை சிறுகதைகளை ஊக்குவித்தன எனலாம். சிறுகதை போட்டிகள் புதிய எழுத்தாளர்களை உருவாக்கியது. சமூக மாற்றமானது நகரமயமாக்கல், குடும்ப அமைப்பில் மாற்றம் ஆகியவை கதைகளுக்கான புதிய கருப்பொருள்களை தந்தது எனலாம். எனவே அன்று முதல் இன்று வரை தமிழ் சிறுகதை மக்களின் அன்றாட வாழ்க்கையின் பிரதிபலிப்பாகவும், கலைநயமிக்க உரைநடை வடிவமாகவும், ஆழமான உளவியல் அலசலாகவும் செழித்து வளர்ந்துள்ளது. இந்த நான் தற்பொழுது சொன்ன காரணிகளை முன்வைத்தே இந்த சிறுகதை நூலானது அமைந்திருப்பது சிறப்பு எனலாம். இந்நூலின் ஆசிரியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தீராக்கனவு சிறுகதைகள். இவர் மருத்துவர் கோ. நாராயணமூர்த்தி, குழந்தை நல மருத்துவராக காளையார் கோவிலில் பணிபுரிந்து வருகிறார். மிகவும் சிறந்த ஒரு மரபு பாவலர் எனலாம். மேலும் சிறப்பாக சிறுகதைகள் எழுதி கொண்டு வருகிறார். இவர் சிறுகதை என்பது குறைந்த சொற்களில் ஆழமான உணர்வையும் கருத்தையும் சொல்லும் இயற்கை வடிவம். ஒரு நிகழ்வு, ஒரு தருணம் அல்லது மனித மனநிலையை மையமாக கொண்டு தொடக்கம், நடுவன், முடிவு என்ற கட்டமைப்பில் சுருக்கமாக விரிகிறது என்று கூறியிருக்கிறார். இவரது வாசிப்பு அனுபவங்களையும் வாழ்வியல் கண்ணோட்டங்களையும் நடைமுறை சம்பவங்களையும் அடிப்படையாக வைத்து இவர் எழுதிய 25 கதைகளை தொகுத்து தீரா கனவு என்னும் தலைப்பில் நூலாக வெளியிடுவதாக கூறியிருக்கிறார். குழந்தைகள் நல மருத்துவரான இவர் ஓவியமே அவரது முதல் விருப்பமுறு கலை என்றாலும் இசை மேல் உள்ள ஆர்வத்தினால் இசைக்கருவிகளை வாசிக்க கற்றுக்கொண்டதாகவும், தற்போது எழுதுவதன் மீது பற்றுக்கொண்டு தீரா கனவு என்னும் இந்நூலை தமிழ் எழுத்துலக சிறுகதை வாசகர்கள் முன்னால் படைப்பதாக கூறியிருக்கிறார். இந்நூலோடு வெண்பா 400 எனும் தலைப்பில் 400 வெண்பாக்கள் அடங்கிய மரபு கவிதை நூல் ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். இவரது மனைவியும் ஒரு மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இலக்கிய ஆளுமையான, மருத்துவ ஆளுமையான இவரை தமிழால் மட்டுமே நான் அறிந்து நட்பு கொண்டு வருகிறேன். எனது வழிகாட்டியும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்களை போன்ற இளம் எழுத்தாளர்களை மிகவும் ஊக்குவித்து பரிசுகள் அளித்துக் கொண்டு அவரது தளத்திலே எங்களை நன்றாக ஊக்கப்படுத்தி வருகிறார் என்று சொல்லலாம். இந்த நூலினை பற்றி, இந்த நூலை பதிப்பித்தவர் நமது நண்பர் ஆற்காடு ராஜா முகமது அவர்கள் தான். நமது அனைவருக்கும் நமக்கு பரிச்சயமானவர் எனலாம். இந்த சிறப்பான நூலை பதிப்பித்து கொடுத்திருக்கிறார். இந்த 25 சிறுகதைகளுமே குடும்பம், சமூகம், காதல்,
விஞ்ஞானம், அறிவியல், மருத்துவம் என்னும் பல தலைப்புகளை கொண்டு அவரது வாழ்வில் சந்தித்த மனிதர்கள் அனுபவங்களை கொண்டு கற்பனை கலந்து மிகவும் சிறப்பாக கொடுத்திருக்கிறார். முதல் சிறுகதையானது பிரியாவிடை என்னும் சிறுகதையில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்த மகன்கள், மனைவி இல்லாத ஒரு பெரியவர் அந்த குடும்பத்திலே எவ்வாறு ஒற்றுமையாக இருந்து ஒரு சிறு கசப்பினால் அந்த குடும்பம் பிரிகிறது என்பதை மிகவும் உணர்வு பூர்வமாக வழக்கமான அன்றாட நிகழ்வுகளை வைத்து இந்த சிறுகதையினை கொடுத்திருப்பார். அதே போல தீரா கனா என்னும் ஒரு சிறுகதையில் தீராக்கணம் என்ற நூலிலே வந்து சிறுகதையில் எவ்வாறான கதையை கொடுத்திருப்பார் என்றால், புவி வெப்பமயமாதலை பற்றி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உலகில் உருவெடுத்துள்ளது. மனிதர்கள் ஒரு புறத்தில் தங்கள் ஆயுளை கணக்கிட்டுக் கொண்டே மறுபுறத்தில் பூமியின் ஆயுளை குறுக்கிக் கொண்டே போகிறார்கள். அதை குறித்த கதைதான் தீரா கனவு. இது போல ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி தான் அமைந்துள்ளது. இந்த நூலிற்கு அணிந்துரை வழங்கியவர் மதுக்கூர் ராமலிங்கம், மாநில தலைவர், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். இதிலே மறுவாழ்வு என்ற சிறுகதை மிகவும் ஒரு முற்போக்கான கொள்கையை முன்னிறுத்து கதையை அமைத்திருப்பார். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா, இரு மகன்கள், மருமகள் இருப்பாங்க. அந்த குடும்பத்துல அந்த மூத்த மகள், அந்த மூத்த மகன் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாரு. இறந்ததும் அவங்களுக்கு வந்து அந்த சடங்குகள் எல்லாம் செய்யறாங்க. அந்த பூவை அழித்தது, பொட்டு அழித்தல், அந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த அம்மா தனது மருமகளுக்கு அது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் திட்டவட்டமா சொல்லி அங்க இருக்கிற உறவுகளோட சத்தமிடுறாங்க. என்னுடைய மருமகள் எப்படி வந்தாலோ அது போலதான் இருக்கணும். அவனுடைய விதி அவன் இறந்துட்டான். அதற்காக இவ வந்து அந்த பூ பொட்டெல்லாம் அடிக்கிறது அப்படிங்கறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப முற்போக்குத்தனமா பேசுறாங்க. அதே போல சிறிது நாட்கள் கழித்து தனது இளைய மகனுக்கு அந்த தன்னுடைய மருமகளவே திருமணம் புரிஞ்சு வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாம அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனா இதற்கு பின்னணியில பார்க்கும் பொழுது அந்த அம்மா தன்னுடைய மருமகளுக்கு தன்னுடைய இளைய மகனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னர் வந்து பார்க்கும் பொழுது அந்த இறந்து போன மூத்த மகன் வந்து ஒரு பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருப்பாரு. அவருடைய கணிப்பொறியில எடுத்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு பதிவு இருக்கும். அப்ப பார்க்கும் பொழுது அந்த மருமகளுக்கும் அந்த இளைய மகனுக்கும் இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு முன்னரே ஒரு காதல் இருந்திருக்கும். ஆனா பெரியவர்கள் ஏற்பாட்டுல அவங்க இந்த தன்னுடைய காதலனுடைய அண்ணனுக்கு தான் பொன் பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த காதல் அவங்க வந்து விட்டுடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் வந்து கொஞ்சம் மெல்லமா அந்த முதல் கணவனுக்கு அவங்களுடைய ஒரு பழக்கத்துல தெரிய வருது. அதாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய தம்பியை பார்க்கும் பொழுது அவள் முகத்தில் ஒரு விதமான மலர்ச்சியை பார்க்கறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. இதற்கிடையே அவருக்கு வந்து அந்த சிறுநீரக பாதிப்பு வந்துடுது. அப்போ அவர் வந்து கண்டிப்பா நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு பதிவை ஒரு காணொலியை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதுல நீங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கணும், நீங்க மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு பண்ணியிருப்பாரு. இதை வந்து அவங்க திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நெருடலான வாழ்க்கையில இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் அந்த பதிவை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நாம் மறைஞ்சாலும் நீங்க வந்து மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மாமியாரும் தன்னுடைய மருமகள் வெளியே போகாம தன்னுடைய மகனுக்கே திருமணம் பண்ணி வைப்பாங்க ஒரு முற்போக்கான கொள்கையோட. அதே போல அந்த மகனும் நான் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த மறுவாழ்வு அப்படிங்கிற கதையை வந்து கொடுத்திருப்பாரு. அதே போல மாயநிதி அப்படின்னு சொல்லி ஒரு சிறுகதை இருக்கும். அதுல வந்து ஒரு மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு ஒரு வயதான தம்பதிகள் வராங்க. அப்படி வரும் பொழுது ஒரு 80 வயது அவருக்கு வந்து தன்னுடைய மகன்களோ மகள்களோ யாரும் ஆதரவா இல்லை, எல்லாரும் வெளியூர்ல இருக்காங்க. அப்ப சிகிச்சைக்கு வரும் பொழுது எல்லாமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா வராங்க. கொஞ்ச நாள்ல வந்து அவர் மட்டும்தான் தனியா வராரு. எங்க அம்மா வரலையான்னு கேட்கும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டு வயோதிகம் காரணமா இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறிது காலம் கழிச்சு வரும்போது இன்னொரு அம்மா கூட வராங்க. ஒரு வயதான அம்மா வராங்க. அவர் ரொம்ப பதட்டமா வராரு. அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அந்த சர்க்கரை நோய் அதிகமாகவும் உயர் ரத்த அழுத்தத்தோட வர்றாங்க. அப்போ எப்படியாவது இந்த அம்மாவை கொஞ்சம் சீக்கிரம் நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துருங்க, கொஞ்சம் சத்து ஊசி எல்லாம் போட்டு மாத்திரை எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு துணை தேவைப்பட்டது, என்ன பாத்துக்கிறதுக்கும் எனக்கு வந்து ஒரு சமையல் செஞ்சு கொடுக்கறதுக்கும் ஆறுதலான ஒரு உறவு தேவைப்பட்டது. அப்ப இந்த அம்மாவும் யாரும் இல்லாம இருந்தாங்க. ஒரு வயதான காலத்துல எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஆதரவா இருக்கிறதுக்காக நான் இவங்களை வந்து என்னோட அழிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு சிகிச்சை பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு மாயநிதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை கொடுத்திருப்பாரு. அதாவது மனைவி இறந்த பின் பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இருந்த போதும் கையறு நிலையில் இருந்த போது துணையாக வந்த பற்றுக்கோலும் கைவிட்டு போய்விடுமோ என்று அச்சம் நீங்கியவராக தெரிந்ததாகவும் லேசாக கண்களை நீர் துளிர்க்க அவர் இந்த மருத்துவரை பார்த்த பார்வையில் தெரிந்தது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. வாழ்க்கை என்னும் மாயநதி சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் பல்வேறு கிளைகளாக பிரிந்து அன்பெனும் ஆதார நீரோட்டத்துடன் காலமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இது போலதான் ஒவ்வொரு கதைகளையும் கொடுத்திருப்பாரு. அதே போல பசி ஆயுதம் சொல்லி ஒரு கதை கொடுத்திருப்பாரு. அது வந்து இப்ப நம்மளுக்கு நடந்து முடிஞ்ச இந்த வளைகுடா போரெல்லாம் வச்சு கூட சொல்லலாம். ஆனா இந்த புத்தகம் அதுக்கு முன்னாடியே எழுதியிருக்காரு. காசா நகர்ல நடக்கக்கூடிய போரும் அந்த போர்ல பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குழந்தைகள் வந்து எப்படி உணவு இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படிமங்களோட அதை வாசிக்கும் பொழுதும் நம்மளுக்கு அந்த படிமங்கள் நம்மளுக்கு கண்முன்ன வர மாதிரி அந்த கதையை அமைச்சிருப்பாரு. அந்த மாதிரி அந்த பழைய பள்ளிக்கூடம் கட்டிடம் வந்து சிதைந்து கிடந்தது. அங்கே சுவர் இடைவெளிகளில் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட துணியிலான குடிலில் அடைக்கலம் தேடி அமர்ந்திருந்தது அந்த குடும்பம். பாத்திமா மற்றும் அவளது 3 பிள்ளைகள். அந்த குழந்தைகளின் வயிறுகள் பசியால் எழும்போடு ஒட்டி போயிருந்தன. கண்களில் ஒளி இல்லை, ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக ஆரோக்கியமற்றவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தூரத்தில் ராணுவ பீரங்கிகள் அணிவகுத்து செல்லும் காட்சியை பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி அந்த பசிக்கு தவிக்கிறாங்க. அண்ணா வயிறு வலிக்குது, நேற்று நீ சொன்ன ரொட்டி எங்கன்னு கேக்குறாங்க. சாப்பாடு தர்ற வண்டி வரலையா, அம்மா சொன்னாங்க நாளைக்கு கிடைக்கும், ஆனா ஒவ்வொரு நாளும் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த உரையாடல்கள் எல்லாம் அந்த மணலை கையில பிடிச்சு விளையாடி கொண்டிருக்கிற ஒரு குழந்தை வந்து அந்த மண்ணை வாயில அள்ளி போட்டுக்கும். ஏன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை 4 வயது குழந்தை மண்ணை வாயில அள்ளி போடும். அப்ப அவனுடைய அந்த சின்ன வயது அண்ணனுக்கு கண்கள்ல மழை விழுந்து கண்ணீர் வரும். ஐயா நீங்க ஒளி வாங்கி அணைக்கணும் காமராஜ் ஐயா. அது போல அந்த பசி வந்து நம்மளுக்கு பசியோட இருந்துக்க நம்ம பழகிக்கணும் அப்படின்னு அந்த சின்ன குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி வானத்துல எங்கிருந்தும் அந்த ட்ரோன்கள் வந்து ஓசை முழக்கத்தோடு இடிக்கிறதும் ஏதாவது கட்டிடங்கள் சேதப்படுவதுமா இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதும் சாப்பாடு கிடைக்கிறதும் ரொம்ப சிரமமா இருக்கு. அந்த வாகனங்கள் எல்லாம் உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தா கூட அதை தடுத்து போராட்ட குழுக்கள் வந்து நாசப்படுத்துவதா இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு செல்வாக்காக இருந்த குடும்பம் வந்து ஒரு போர்னால எப்படி பாதிக்கப்பட்டே கணவன் மற்றும் குழந்தைகளை இழந்து ஒரு தாய் வந்து 3 குழந்தைகளோட அன்றாடம் அந்த குடிலுக்குள்ள இருந்து பயந்து பயந்து உணவு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறத வந்து பசி ஆயுதம் அப்படின்ற கதையில ரொம்ப உணர்வு பூர்வமா சொல்லியிருப்பாங்க. அந்த உணவு வண்டி வந்ததும் அத்தனை பேரும் சூழ்ந்து அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப நெரிசல்ல அந்த கையில கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரொட்டி கூட தவறி கீழே விழுந்து மண்ணில போயிடுது. அந்த கைக்கு கிடைச்சது கூட அவங்களுக்கு வாய்க்கு கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாரு. அதாவது காசாவின் இருளில் அந்த குழந்தைகள் சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல அமைதிக்காகவும் உயிரோடு இருக்கத்தக்க ஒரு நாளைக்காகவும் காத்திருந்தனர் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பாரு. அதே போல ஏரிக்கரை வீடு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வித்தியாசமா அவருடைய இந்த மருத்துவர் ஆசிரியர் நூலாசிரியனுடைய ஊரான சிவகங்கை மீற நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை மையப்படுத்தி இந்த ஏரிக்கரை வீடு அப்படிங்கிற ஒரு கதைய கொடுத்திருப்பாரு. அந்த காளியார் கோவில்ல வந்து என்ன மாதிரி அப்படின்னாக்கா அந்த போர் நடந்துட்டு இருக்கும். அப்ப வந்து அந்த பெரிய மருது வந்து எப்படி அங்க இருந்து தப்பி வராரு. அந்த ஒரு மலை உச்சியில வந்து அந்த குடில இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா, ஏரிக்கரை வீடுல இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து அவரை காப்பாற்றி அனுப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதையை கொடுத்திருப்பாரு. அக்கறை பச்சை அப்படிங்கிற ஒரு சிறுகதையில அன்றாடம் ஒரு மனித வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு குணம் சொல்லலாம். அக்கறை பச்சைன்னா நம்மளுக்கு இங்க இருந்து பார்க்கும்பொழுது எப்படி அந்த அக்கறை பசுமையா இருக்கும், பக்கத்துல போய் பார்க்கும்போது அதுவும் வறட்சியா தான் இருக்கும். இந்த கரை எப்படி இருக்கோ அதே போலதான் அந்த மாதிரியான ஒரு மருத்துவ பெண்மணிக்கும் ஒரு குடும்ப பெண்ணுக்கும் நிகழக்கூடிய ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு குணம் தான் அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு குழந்தைக்கு உடல் நலம் இல்லாம இருக்கு. அந்த ஒரு பெண் மருத்துவருக்கு வீட்டுல கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்ப அழைப்பு வரும். மருத்துவமனைக்கு வந்து ஒரு குழந்தை கொஞ்சம் முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்ப கிளம்பிட்டு இருக்கும்போது மருத்துவருடைய மகன் ஒரு 5 வயது மகனுக்கும் வீட்டுல ரொம்ப காய்ச்சல் அதிகமா இருக்கும். ஆனா அவங்க கூட இருந்து பார்க்க முடியாத ஒரு சூழலா இருக்கும். அப்ப வந்து அவங்க அந்த வேலைக்கார அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. கணவர் வெளியூர்ல இருக்காங்க. அப்ப அந்த மருத்துவமனைக்கு போகும்பொழுது அங்க அதே போல ஒரு 7, 8 வயது சிறுவனுடைய அம்மாவும் அந்த சிறுவனும் காத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஒரு பெண் மருத்துவர் வராங்க. அவங்களுடைய அந்த வெள்ளி நிற கோட்டும் அந்த ஸ்டெதஸ்கோப்பும் பார்க்கும்பொழுது அந்த ஒரு வைத்தியம் பார்க்க வந்திருக்கிற தாய்க்கு வந்து அந்த பெண் மருத்துவரை பார்த்ததும் அப்படியே ஒரு கனவு, ஒரு கண்ணுக்குள்ள மின்னல்னு சொல்லலாம். எங்கேயோ அப்படியே அவங்களுக்கு ஒரு நினைவுக்கு போய் வராங்க. அதாவது தானும் அந்த மருத்துவர் போல இருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு கணம் யோசிச்சு பாக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கும் சின்ன வயசுல வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருந்தது. அது நிறைவேறாம போயிடுது. யார் கேட்டாலும் நான் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல. அதே போல அவங்கள அழைக்கிறாங்க. அந்த பெண் மருத்துவர் அங்க போகும்போது அவங்களுடைய முறை வருது. அந்த குழந்தை நல பிரிவுல வந்து இவங்கள அழைக்கும் பொழுது இவங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்பொழுது அந்த மருத்துவர் எங்கேயோ பார்த்தது போல இருக்கும். அப்ப வந்து பார்க்கும் பொழுது பார்த்தா அவங்க 2 பேருமே வந்து பள்ளி தோழிகள். இவங்க மருத்துவர் பேரு நிர்மலா, இந்த தாய் பேரு பிருந்தா. இவங்க வந்து ஒருத்தர் வந்து நல்லா தெரிஞ்சவங்க தான். பள்ளியில வகுப்பு தோழிகள். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாயிக்கிறாங்க. குழந்தைக்கு பார்க்குறாங்க. நல்லாதான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு குடல் அழற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சை குடுக்குறாங்க. அப்போ அந்த நாள் முழுவதும் அந்த குழந்தைக்கு வந்து அந்த தாய் வந்து அந்த சிறுவனுக்கு வைத்தியம் அதாவது சாப்பாடு குடுக்கறது, மருந்து குடுக்கறது, கனிவா கவனிச்சுக்கிறது அந்த மருத்துவர் பார்த்துட்டும் போயிட்டுமா வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. அவங்களுடைய குழந்தை வந்து கொஞ்சம் காய்ச்சல் விட்டு விட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப வந்து அந்த மருத்துவர் நினைக்கிறாங்க, தன்னுடைய பள்ளி தோழி வந்து ஒரு தாயினுடைய முக்கியமான ஒரு பணி அப்படின்னா, அந்த குழந்தை முடியாம இருக்கும்போது கூட இருந்து கவனிச்சுக்கிறது. அத வந்து நம்மளுடைய தோழி வந்து ரொம்ப அழகா கவனிச்சு கவனிச்சுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பையும், அவகாசத்தையும் அந்த கடவுள் குடுத்திருக்காரு அப்படிங்கிற மாரி அவங்களுடைய மருத்துவ தோழி நினைப்பாங்க. இந்த தாய் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய தோழி ஒரு மருத்துவரா எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு பணியின செஞ்சுட்டு, நம்முடைய குழந்தையினுடைய அந்த ஒரு உயிரையும் காப்பாத்தி குடுத்து, இவ்வளவு ஒரு நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எதிர்ப்புறமா இருந்து பார்த்து ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. இந்த குணத்தை தான் வந்து அக்கறை பத்தியில சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லோருமே அவங்கவங்க இருக்கிற நிலைமையில நல்லா இருந்தாலும், அடுத்தவர்கள் இருக்கும் நிலையை நம்ம பார்க்கும்பொழுது, அந்த ஒரு சின்ன ஒரு ஆ இத வந்து போகும் அப்படிங்கிறத வந்து இந்த கதையில சொல்லியிருப்பாரு. இது போல நிறைய கதைகள். உயிரின் ஒளின்னு சொல்லிட்டு சிவகாசி பட்டாசு ஆலையில நடக்கக்கூடிய அந்த வெடி விபத்தும், அதுல உயிரிழந்து போறவங்களையும், அதுல பணி செஞ்சுட்டே அந்த புகை, நச்சு பொருட்கள் அதனால இந்த ஆஸ்துமா போன்ற நோய்களால பாதிக்கப்படுறத பத்தியும் இந்த கதைய வந்து உயிரின் ஒளின்னு சொல்லி குடுத்திருப்பாரு. தாய்ப்பால் அப்படின்ற கதையில வந்து தாய்ப்பாலின் அவசியத்த பத்தி, முக்கியத்துவத்த பத்தி ஒரு விழிப்புணர்வு கதையா குடுத்திருப்பாங்க. இதுல வந்து ஒரு பெண் மருத்துவர் வந்து தாய்ப்பால் வார நிகழ்ச்சிக்காக அங்க தாய்ப்பாலின் அவசியத்த பத்தி இளம் தாய்மார்களுக்கு வந்து அந்த வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் எல்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நாள் முழுவதும் அந்த கூட்டத்துல இருப்பாங்க. நிறைய இளம் தாய்மார்களுடைய சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய பச்சிளம் குழந்தைக்கு வந்து ஒரு புட்டிப்பால் எடுத்து அவங்க பால் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா, அந்த மருத்துவருக்கு வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல்ல அவங்க வந்து ஒரு வாடகை தாய் மூலமா அந்த குழந்தையை பெற்றிருப்பாங்க. அப்ப அந்த பெண் மருத்துவருக்கு வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையா இருக்கும். அந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அனுபவத்த வந்து இந்த தாய்ப்பால் அப்படிங்கிற ஒரு சிறுகதையில சொல்லியிருப்பாரு. அதே போல அரசியல் சார்ந்தும் நம்ம நடக்கக்கூடிய இப்ப என்ன நிகழ்வுகள் நடக்குதோ அத அடிப்படையா வச்சும் சொல்லியிருப்பாங்க. எப்படி கொடுத்த வாக்குறுதிகள மறந்து, மக்கள் அத மறக்கடிக்க செய்யறது, அந்த மாதிரியான ஒரு ஆ இதுல கருத்துல வந்து ஒரு கதைய குடுத்திருப்பாங்க. பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல ஒரு கதை குடுத்திருப்பாங்க. எப்படி வந்து ஒரு கட்சியில இருந்து அவங்க வாக்குறுதிகள் குடுத்து, இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்கள் மூலமா சமூக வலைதளத்துல எல்லாமே அது பதிவாயிருக்கும். ஆனா, அந்த குடுத்த வாக்குறுதிகள மக்கள் மறக்கடிக்கணும் அப்படின்னா, அந்த பதிவுகளை எல்லாம் நீக்கிறது, நீக்கிட்டு மக்கள மறக்கடிக்க செய்யறதுக்கு வேற ஒரு திட்டங்கள அறிவிக்கிறது, அவங்களுடைய எண்ணத்த திசை மாற்றுறது, மடை மாற்றம் செய்யறது அப்படிங்கிறது அவருடைய கற்பனையில ரொம்ப சிறப்பா இந்த மறதி அப்படிங்கிற கதையில வந்து குடுத்திருப்பாங்க. அது இந்த காலகட்டத்துக்கு அது பொருத்தமா இருக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு இருக்கும்.
இவர் இந்த புத்தகம் வெளியிட்டு ஒரு 3-4 மாதங்கள் ஆயிடுது. அது போல காதல் எனும் துயரம் அப்படிங்கிற கதை, பரமபதம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையில கூட ஒரு புதிதா திருமணமான தம்பதிகள், அதுல அவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னரே ஒரு காதல் இருக்கும். அப்ப அந்த தன்னுடைய கணவன், புதிதா திருமணமான கணவனை எப்படியாவது கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாள் காதலனும் அந்த மனைவியும் திட்டமிடுவாங்க. அதே போல திட்டமிட்டு அவங்க அந்த விமான நிலையத்துல காத்துட்டு இருக்கும் பொழுது அந்த கணவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு விமான நிலையத்துக்கு வர முடியறது இல்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் அடுத்த விமானத்துல வந்துடுறேன், நீ முன்னாடி கிளம்புன்னு மனைவி கிட்ட சொல்றாங்க. அந்த மனைவியும் அந்த கணவனை கொலை செய்ய திட்டமிட்ட முன்னாள் காதலனும் அந்த விமானத்துல கிளம்புறாங்க. அந்த விமானத்துல அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது இந்த கணவன் அடிச்சு பிடிச்சு வராங்க. வரும் பொழுது அவர் அவரு பயணம் செய்யக்கூடிய விமானம் கிளம்பிடுது. அப்போ அந்த சரி இவர் வருத்தத்தோட நான் அடுத்த பிளைட் பிடிச்சு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த விமான நிலையத்துக்குள்ளதான் இருக்காரு. அப்போ அந்த கிளம்பின விமானம் வெடித்து சிதறது. அந்த விமானத்துல தன்னுடைய மனைவியும் தன்னை கொலை செய்ய திட்டமிட்ட காதலனும் அதுல இருப்பாங்க. அந்த விஷயம் இந்த கணவனுக்கு தெரியாமையே தன்னுடைய மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நூல் இழையில அவர் உயிர் தப்பி வராரு. அது இந்த ஒரு கதையை ரொம்ப அழகா சுவாரஸ்யமா உரையாடல்களோட கொடுத்திருப்பாரு பரமபதம் அப்படிங்கிறது. இது போல சம்பவங்கள் கூட முன்னாடி நடந்திருக்கு. அதே போல ஒரு எண்ணுள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு கதை கொடுத்திருப்பாரு. அது கூட எப்படின்னா, ஒரு திருமணமான கணவன் மனைவி, கணவன் வெளியூர்ல இருப்பாரு. தட் மீன்ஸ் வெளிநாட்டுல இருப்பாரு. அப்போ அந்த பெண் தன்னுடைய ஒரு அன்றாட நிகழ்வுகளையோ தன்னுடைய மன குமுறல்களையோ கணவன் கிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இல்லாத ஒரு நிலையில அவங்க பணிபுரிஞ்சிட்டும் வீட்டுல அவங்களுடைய மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த அலுவலகத்துல மனம் விட்டு பேசக்கூடியதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிறு சலனம் கூட வருது. ஒரு அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய ஒரு இளைஞன் ரொம்ப ஆஹ் சிரித்து பேசி அவங்க கிட்ட நீங்க என்கிட்ட உங்களுடைய சோகங்களை பகிர்ந்துக்குங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அப்படி அவங்களுக்கு அப்போ ஒரு தயக்கம், கொஞ்சம் அவங்க மனசை கட்டுப்படுத்திக்கிறாங்க. திடீர்னு எதிர்பாராத விதமா வெளிநாட்டுல இருக்கிற கணவன் ஒரு ஒரு சர்ப்ரைஸா அவங்க வந்துடுறாரு. அங்க இருந்து வேலையை விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்போ இந்த பெண் நினைக்கிறாங்க, நம்ம சலனப்படாம சாமர்த்தியமா நம்ம இருந்துட்டோம், கொஞ்சம் சலனப்பட்டிருந்தாலும் என் நிலைமை மாறி போயிருக்கும், என்னுடைய கணவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்வா கணவரோட சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணுள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில ஒரு பெண் ஒரு இளம் மனைவி எப்படி அந்த போராட்டத்துல இருந்து அதுல மீண்டு வராங்க, அந்த மனசாட்சியோட பேசி மனசை கட்டுப்படுத்தி எப்படி அதை மீண்டு வராங்க அப்படிங்கறத சொல்லிடுப்பாரு. அதே போல ஒரு அறிவுக்கண் அப்படிங்கிற கதையும், உறங்கும் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு கதையை கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு 25 வயது இளைஞனுக்கு ப்ரோஜெனிட்டர் டிசோசியேஷன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு மரபணு கோளாறு இருக்கும். அதுல அவனுடைய நினைவாற்றல் ஒரு வெறும் பாத்திரம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு உணர்ச்சிகள் அபிலாஷைகள் எதுவும் இருக்காது, வெறும் பிம்பமா வாழ்ந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவனுக்கு ஒரு நரம்பியல் ஆராய்ச்சி மையத்துல அவனுக்கு ஒரு சிகிச்சை நடக்கும். அது சினெப்டிக் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு சோதனை முறை சிகிச்சை. அந்த சிகிச்சை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய உறங்கி கிடக்கும் அந்த பகுதிகளுக்கு ஒரு மின் அதிர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூதாதையர் அவரிடம் விட்டு சென்றிருக்கக்கூடிய திறன்கள் விழித்தெழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சக்தி இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வைத்து இந்த உறங்கும் உண்மைகள் கதையை கொடுத்திருப்பாரு. இது வாசிக்கும் பொழுது நிறைய அதுல ஒரு நுட்பமான அவருடைய கற்பனை திறனை எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதே போலதான் வாக்குறுதி அப்படிங்கிற கதையில ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அங்க அந்த ஒரு மருத்துவர் அங்க சிகிச்சைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு ஒரு மாற்று உறுப்பு சிகிச்சைக்காக வந்திருப்பாங்க. அதை கண்டிப்பா நான் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்டான சிகிச்சைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சிறுநீரக மாற்றம் தான் அதற்கு அந்த டொனேட் பண்றவங்க யாரும் கிடைக்காம இருக்காங்க. அந்த மருத்துவர் ரொம்ப நம்பிக்கையா அவங்களோட பேசி எப்படியாவது உங்களுக்கு நான் உங்களுக்கு அந்த சிகிச்சை பண்ணி கொடுத்துருவேன், உங்க மகனை குணப்படுத்தி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மருத்துவர் ஒரு நாள் அவருடைய மருத்துவமனையில இருந்து எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடைக்கு போகும் பொழுது ஒரு கவனக்குறைவா விபத்துல அடிபட்டு மூளைச்சாவு அடைஞ்சிடுது. அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது எந்த ஒரு அந்த நோயாளியினுடைய அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, உங்க மகனை எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா காப்பாற்றி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்த மருத்துவருடைய சிறுநீரகத்தை எடுத்து இந்த இளைஞனுக்கு வைத்திருப்பாங்க. அந்த மாதிரியான அந்த மருத்துவர் எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரோ அதை வந்து அவருடைய உயிரை கொடுத்து அதை காப்பாத்திருப்பாரு. அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வுகளோட இந்த கதையை கொடுத்திருப்பாரு. அதே போல புகுந்த வீடு அப்படிங்கிறதுல இந்த ஒரு மூட நம்பிக்கைய வந்து எடுத்து சொல்லும் விதமா இந்த கதை இருக்கும். பொதுவா இதுல நிறைய வந்து சமூகம் சார்ந்த முற்போக்கு கொள்கைகளும் மூட நம்பிக்கைய உடைக்கிற மாதிரியான கதைகள் நிறைய இருக்கும். அதுல வந்து ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய மகன் வந்து ஒரு பொண்ண வந்து காதலிக்கிறாங்க. காதலிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகம் அந்த இது வந்து திருமண பொருத்தம் வந்து பொருத்தம் இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருத்தம் இல்லாத பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பையனோட அம்மா சொல்றாங்க. அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட அப்பா வந்து சமாதானம் பண்ணி திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணி வச்சதுமே ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து அந்த வீட்டு மாமனாருக்கு வந்து விபத்து ஆயிடுது. விபத்துல அடிபட்டு அந்த அம்மா வந்து சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டாம், இப்ப பாரு உங்க அப்பாவுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியத்தினாலதான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து ரொம்ப கவலை பண்ணிட்டு அழறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு வந்து ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறாங்க. மாமியாருக்கு தன்னை பிடிக்கலனாலும் அவங்க ஒரு படித்த பெண்ணா இருந்ததுனால அவங்க வந்து கொஞ்சம் இதா நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஐயாவுக்கு வந்து அடிபட்டு அவருக்கு வந்து தலையில ஒரு காயம் ஆயிடுது. அந்த ரத்தம் எல்லாம் கட்டி ஆயிடுது. அப்ப வந்து சிகிச்சை பண்ணா சரியாயிடும்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த A2 பாசிட்டிவ் அப்படிங்கிற அரிய வகையான ரத்தம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் முயற்சி பண்றோம், நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த மருமகளும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மறுநாள் காலையில அந்த சிகிச்சை வந்து வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிடுது. அவருக்கும் அவரோட உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த மருத்துவர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் உங்களுடைய மருமகள் நிவேதா தான். அவங்க கொடுத்த அந்த அரிய வகை ரத்தம் தான் காரணம். அந்த பொண்ணுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்றது அந்த மாமியாருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வந்து அவருடைய மகன் வந்து சொல்றாரு, ஜாதகம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பொய் மூட நம்பிக்கை. இப்போ நீங்க எந்த பொண்ணுனால நம்ம அப்பாவுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வரும்னு சொன்னீங்களோ அதே பொண்ணுடைய ரத்தம் கொடுத்துதான் நம்ம அப்பாவை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோசியத்துக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ உங்களுடைய மருமகள் உதவியோட மருத்துவ அறிவியல் தான் வந்து அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாமியார் வந்து தன்னுடைய மருமகளை வந்து ஒரு கட்டி தழுவி அவங்களுடைய நன்றியை வந்து உணர்வு பெருக்கோட சொல்லுவாங்க அப்படிங்கிறத இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிதான் நிறைய கதைகள் நல்லா இருக்கும். குளத்து நீர் பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரின் அவசியத்தை ஒரு கிராமத்துல ஒரு படித்த பெண்மணி வந்து எப்படி அந்த கருத்துக்களை வந்து தண்ணீர் சிக்கனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லி அந்த ஊருக்கு வந்து அந்த ஒரு நீர்வளம் வந்து செழிப்பா இருக்கக்கூடியதுக்கும் அந்த பெண்கள் எல்லாம் வந்து ஒரு குடிநீர் குழாயில தண்ணீர் பிடிச்சு அவங்க உபயோகப்படுத்துற அளவுக்கு அந்த பெண் வந்து நல்ல ஒரு பணிகளை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து இந்த குளத்து நீர் பெண்மையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த பெண்களை வச்சு இந்த கதையை கொடுத்திருப்பாரு. தூய்மையின் அவலம்னு சொல்லிட்டு 2 துப்புரவு தொழிலாளர் பெண்மணிகள் வந்து இந்த வேலையை நம்பிதான் வேலை செய்யறாங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு கணவர் கிடையாது. திருமணம் முடிக்கிற வயசுல பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த இரவு நேர பணியாளர்களா அவங்க சென்னையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பெண்ணுக்கு வந்து திருமணம் நிச்சயமாயிடுது. அப்போ அவங்களுடைய அந்த ஒரு PF பணம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த தொகையை எடுத்து திருமணம் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் வந்து மாறிடுது. மாறும் பொழுது அவங்க வேற பக்கம் வேலை செய்ய வேண்டியதாயிடுது. அப்ப அவங்க தன்னோட மகளுடைய திருமணத்துக்கு அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கான்ட்ராக்ட் மாறும்போது அந்த PF அக்கௌண்ட்டும் பாத்தீங்கன்னா அது மாறிடுது. அதனால உடனே அந்த பணம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண்ணுனால குறித்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்ய முடியாம போகுது. இந்த மாதிரி அந்த ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டாலும் அவங்க வந்து ஒரு சில சமயங்கள்ல அவங்க நினைச்சது நடக்கிறது இல்லை அப்படிங்கறது தூய்மையின் அவலம் அப்படிங்கிற கதையில சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு கணவன் குடித்து அந்த பெண்ணை வந்து நிர்கதியா விட்டுட்டு செத்து போயிடுறான், அல்லது அவன் வந்து எப்பவுமே போதையில இருக்கான். அப்ப இந்த பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்க. அப்படி பாடுபட்டும் சில நேரங்கள்ல அவங்க நினைச்சது நல்லபடியா நடக்கிறது இல்லை அப்படிங்கறத வந்து தூய்மையின் அவலம் அப்படிங்கிற கதையில சொல்லியிருப்பாங்க. அதே போல
நிறைய கதைகள். பயணம் அப்படிங்கிற கதையில ஒரு பயணம் வந்து எப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு இளைஞன்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அந்த ரயில்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு வந்து தற்கொலை செஞ்சுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு. ஒரு தாழ்வு மனப்பான்மையினால. அப்படி இருக்கும் பொழுது அந்த ரயில்ல வந்து பணிபுரியக்கூடிய ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாம போகுது. அப்ப இவரு கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு முதலுதவி ஆம், சாதனங்களை வச்சு அந்த குழந்தைக்கு வந்து அந்த முதலுதவி பண்ணி அந்த குழந்தை உயிர் பிழைச்சிடுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவருக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது. அந்த ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு நம்ம இவ்வளவு சிரமப்பட்டோம். ஆனா நம்மளோட உயிரை நம்ம போக்கிக்கிறதுக்கு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு தற்கொலை பண்ணிக்கக்கூடியதுக்காக வச்சிருந்த அந்த சாதனங்களை ரயில் நின்னதும் அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னுடைய மகன் புதிய மகனா நான் வந்திருக்கேன். அந்த ஒரு பயணம் என்னை வந்து மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஏன் தாழ்வு மனப்பான்மையோட இருந்தான், அதுக்கு என்ன காரணம், ஏன் அவன் அதுல இருந்து மீண்டு வந்தான் அப்படிங்கறத ரொம்ப அழகா ஒரு மருத்துவரா இத வந்து இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதே போல அதிகாரம் அப்படிங்கிற ஒரு கதையிலும் அதே போலதான் ஒரு காதல், ஒரு இளைஞன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. அதே போல உயரம் குறுகிய நிஜங்கள் அப்படிங்கிற ஒரு கதை, அதுலயும் அதே போலதான். நிறைய அனுபவம் ஒரு அலுவலகத்துல நடக்கக்கூடியது. ஒரு நம்ம இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல 2 இளைஞர்கள் வந்து எப்படி பணிபுரியறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, அதுல அவன் எப்படி ஏமாற்றப்படுகிறான் அப்படிங்கிறத வந்து அவருடைய கற்பனையில இந்த மாதிரி 25 கதைகளை வந்து இந்த மருத்துவர் கொடுத்திருக்காரு. இன்னும் அச்சிடுவதற்கு பல கதைகளை தன்னகத்தே வைத்திருக்கார். இன்னும் சிறப்பான கதைகள் எல்லாமே எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்திற்கு வந்து பதிப்பு பணிகளை நான் செஞ்சேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்வா இருந்தது. ஆஹ் இந்த தீரா கனவு சிறுகதைகள் வந்து நிறைய மருத்துவர் கையில அவருடைய மருத்துவ நண்பர்கள், மருத்துவ தோழர்கள் என இலக்கிய ஆளுமைகள், தமிழ் ஆளுமைகள் என அனைவரிடமும் இந்த கதைகள் போயிட்டு நிறைய பாராட்டுகளை பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை வந்து நமது குழுவில் நம்ம ஐயா கேட்டதும் இன்னைக்கு காலையில சரி இதை வந்து நம்ம இங்க ஒரு நூல் அறிமுகமா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுதான் இந்த புத்தகத்தை வந்து இன்னைக்கு இங்க வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் நான் அறிமுகம் செய்து கொண்டதில் மிகவும் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். மிக்க மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் நான் இந்த நூலை பற்றிய அறிமுகங்களை கொடுத்ததற்கும், இந்த புத்தகத்தை நீங்க கையில வாங்கி படிக்கும் பொழுது அந்த கதையில் இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமானவும் மற்றும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. காமராசர் ஐயாவிற்கும் நமது நீதியரசர் ஐயா, பிரம்மநாயகம் ஐயா, அன்னபூர்ணி அம்மா அனைவருக்குமே எனது நன்றிகளை உரித்தாக்குகிறேன். மிக்க நன்றி ஐயா. எனது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் வழக்கறிஞர் அவருக்கும் மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்கள் அன்புடன் நினைக்கிறோம். நவில் தோறும் நூல் நாயம் போலும், வயது தோறும் பண்புடையாளர்களும். ஒரு நல்ல நூலின் நற்பொருளானது பயில பயில புது பொருளும் புது இன்பத்தையும் தரும். அதுபோல பண்புள்ள பெருமக்களோடு கொள்ளும் நட்பானது பழகுந்தோறும் புது புது இனிமையை கொடுக்கும் என்று வள்ளுவர் சொல்றார். இந்த குரலுக்கு முற்றிலுமாக தகுதியானவர் யாருன்னா லோட்டஸ் தான். வருவாரு, கொஞ்ச நாள் காணாம போயிடுவாரு. இருந்தாலும் கூட அவருடைய வேலை காரணமாக போயிருந்தாலும் திரும்பவும் வந்து அதே பொலியோட அதே தன்னம்பிக்கையோட அந்த பேச்சியை தொடர்ந்து பேசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தலைப்பு, நம்முடைய நல்லறம் பதிப்பதற்குடைய பதிப்புல இருந்து வந்திருக்கிற நூல். அது நூலை பார்த்தேன், நல்ல கட்டுக்கோப்பான பைண்டிங்ல ராஜா முகமது ஐயா தான் அதை பண்ணியிருக்காரு. அதை எழுதியவர் மருத்துவர் நாராயணமூர்த்தி. சிறுகதை தொகுப்பு இன்றைய காலகட்டத்தில் உள்ள மனிதர்களின் வாழ்க்கை பாடுகளை, நடுத்தர மக்களின் வாழ்வியல் போராட்டங்கள் இந்த சிறுகதையில் எப்படி பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய லோட்டஸ் அவர்கள் மிக சிறப்பாக அந்த கதையை ஒவ்வொன்றாக சொல்லி நம்மளை எல்லாம் விளைச்சல் ஆச்சிருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா இங்க கூட நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் இறந்து போயிடுவாரு,
தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு மீண்டும் வாழ்க்கையை தொடர்ந்து டெலிஃபோன்ல வேலை செஞ்சாங்க. அந்த வேலையை அந்த அம்மாவுக்கு வந்தது. அப்புறம் அந்த தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அது மாதிரி நிறைய குடும்பங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல கூட வந்து நெஞ்சில் ஒரு ஆலயத்துல நீங்க அந்த கதையே வரும், அப்படியே வரும். அதே மாதிரிதான் இந்த கதையிலயும் சிந்தாமணி சொல்லும் போது நான் யோசனை பண்ணேன். ஏன்னா அம்மா வந்து அம்மாவே சொல்ற மாதிரி, ஆனா இவங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேருமே வந்து ஏற்கனவே காதலர்களாக இருக்கிறார்கள், பழைய காதலர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு தெரியாது. திருமணம் முடிந்து அவர் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது அப்படி பண்ணும்போது இறந்து போயிட்ட பிறகு வாழ்க்கை இதோடு முடிந்து விடுவதில்லை, மீண்டும் தொடங்கலாம் என்கிற ஒரு கதையோடு தான் போதும். அதே போல அந்த முக்கோண காதல் இருக்கு பாருங்க. அந்த முக்கோண காதல் எப்பயுமே வந்து இறப்பில் கொலையில் தான் முடியும். அப்படி போகும்போது சேர்ந்து கொலை செய்ய போகிறார்கள் என்பது தெரியாமையே அந்த கணவர் போன உடனே அந்த விமானம் வெடித்து சிதறி, ஆனால் இருவர் அந்த இருக்கிறாங்க, விமானத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு தன்மை இருந்து விட்டார் என்பதெல்லாம் நம்முடைய மருத்துவர்கள் அந்த சிறப்பாக அந்த கதையில இயம்பியிருக்கிறார்கள். அவர்களும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, அவர்களை பற்றி சொந்தமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நூல் போடும் போது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி செந்தாமரை அவர்கள் விருது, பொருணை பாவரசி விருது, லட்சுமி வந்தால் சிறுகதை இந்த நூல் வெளியிடும் போது எங்களால் வர முடியல. ஏதோ வேற ஒரு காரணத்துக்காக எங்களால வெளிநாடு வெளியூர்லயே போக முடியல. அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், பல உலக சாதனை நிலையில் பங்கேற்பாக, நடுவராக, கருத்தாளராக, தலைமையாக இருந்து, நெறியாளராக இருந்து செயல்பட்டு வருபவர். ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு வர வேண்டியவர்கள் யாரும் இல்லை. அதனால சொந்தமலை அவர்களை நீங்க பேசணும்னு சொல்லும் போது அந்த அழைப்பு கூட அவங்களால துணியை துவைச்சிக்கிட்டே ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான். ஒரு 11 மணி அளவுல சாமிநாதன் அவர்கள் கூப்பிட்டு, ஐயா நீங்க பதாகைய காணும் அப்படின்னா, தெரியும் நம்பர் இருக்கான்னு இருக்குன்னாரு. கூப்பிட்டு சொல்லுங்க உடனடியாக சொல்லும்போது போட்டாங்க, இதோ போடுறேன் அப்படின்னு சொல்லி உடனே வந்து சரியான நேரத்துல சரியான பண்ணாங்க. அதே போல 50 நாள் ஒருங்கிணைப்பு பண்ணி திருச்சியில சாலமன் பாப்பையா அவர்கள் வரும்போது ஒரு பக்கம் அவர் கையை தோளோடு தோல் கொடுத்து கொண்டு வந்து மேடையில் உட்காரத்த பெருமை நம்முடைய செந்தாமரை அவர்களுக்கு சாரும். இப்படி தமிழ்நாடு கலந்துரையோடும் பேரவையினுடைய ஒரு அங்கமாகவே இருக்கிற செந்தாமரை அவர்கள் மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நல்ல தலைப்புகளிலே ஏதாவது ஒரு நூலை பற்றியோ பொழிவை பற்றியோ பேச வேண்டும் என்று சொல்லி நான் கூட ஒரு அன்பு கட்டளையிட்டிருந்தேன். உங்களுடைய நண்பர்களை எல்லாம் உள்ளே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து நிறைய நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நான் ஏன் நூலுக்குள்ள போகலன்னு சொன்னா, அந்த நூலை நீ படிக்கணும், சொந்தமானிடம் கேட்டு அதுல உரையை கொடுத்து அந்த நூலை வாங்கி படிக்கும் போதுதான் நமக்கு அந்த கதை முழுமையாக நன்றாக இருக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வரவேற்ற சிறுமிக்கு வாழ்த்துக்கள்.
தாமரை அவர்கள் வந்து சிறுகதையை வாசித்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அந்த சிறுகதையில இருந்து எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு கருத்தையும் அழகா தெளிவா சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச சிறுகதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல தாய்ப்பால். தாய்ப்பால் வந்து விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஆனா அவங்களால தாயாக முடியாத ஒரு சோகம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. அவங்களால தாய்ப்பால் கொடுக்க முடியல. ஆனா ஒரு பொருள் இருக்கிறப்ப அதனோட அருமை தெரியாது, இல்லாதப்பதான் அந்த அருமை தெரியுன்றதுனால மற்றவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சிறுகதை எழுதின மருத்துவர் வந்து மருத்துவத்துறை சார்ந்து இருந்ததுனால நிறைய கதைகள் மருத்துவ துறையை சார்ந்ததா இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா படைப்பாளர்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி புத்தகத்தை வந்து ஒரு ஆப்லயோ இல்லாட்டி பிடிஎஃப் மாதிரி டவுன்லோட் பண்ணி படிக்காம நம்ம என்ன பண்ணணும்னா பைசா கொடுத்து பணம் கொடுத்து அவங்க வாங்கி அவங்க படைப்புகளை நம்ம ஊக்குவிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது கிஃப்டா நம்ம எதுக்காவது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு புக்கா கிஃப்ட் பண்ணோம்னா புத்தகத்தை வாசிக்க விரும்புறவங்களுக்கு அது புத்தக பரிசா கொடுக்கலாம். ஏன்னா இதுவும் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்துல புத்தகம்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தா கூட இதை நம்ம நினைக்கலாம். வாழ்த்துறை வழங்க புத்தகத்தை சொன்ன தாமரை அவர்களுக்கு நன்றி கொடுக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் என் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. அடுத்த வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மாநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி சால்மி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்க. ஒரு நூல் திறனாய்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக அந்த நூலினுடைய சிறப்புகளை மிக அழகாகவும் சிறப்பாகவும் எடுத்துரைத்த பாவலர் செந்தாமரை அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். இலக்கிய அமைப்புகளில் பல்வேறு அமைப்புகளில் தன்னுடைய பணியை தொய்வின்றி செய்து கொண்டிருக்கும் அவர் பணி சிகரம் தொட கலந்துரையாடுவோம் பேரவை வாழ்த்துகிறது. இனிமேல் வாழ்த்துறை வழங்க இருக்கிறவர்களுக்கு கருத்துரை சொல்ல வருவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், ஓரிரு நிமிடங்களில் தங்களுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்யுமாறு பணிவோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு லக்ஷ்மி ஜெயக்குமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி சாலினி அவர்களே. தாமரை அவர்கள் மிக அழகாக அந்த சிறுகதை தொகுப்பை பற்றி முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விதம் அந்த புத்தகத்தை வாங்கி நாம் படிக்க எண்ணம் வருகிறது. மருத்துவர் நாராயணமூர்த்தி அவர்களின் சிறுகதை தொகுப்பை கண்டிப்பாக நானும் வாங்கி படிப்பேன். மிக அழகாக சொன்ன தாமரை அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு வழக்கறிஞர் பாரிவள்ளல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா ஒளித்தடை நீக்குங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. மைக் மாதிரி இருக்கும், அந்த தொடுங்க. ஹலோ, தொடருங்க தொடருங்க. என் நூல் எல்லாம் சிறப்பா திறனாய்வு செஞ்சாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, பேட்டரி ரொம்ப லோவா இருக்குங்க. கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு, சிறப்பா பண்ணாங்க திறனாய்வு. வாழ்த்துக்கள், இன்னும் சிறப்பா தொடரட்டும் இந்த பணிகள். ஷாலினி, அந்த இந்நூலின் பதிப்பாசிரியர் நண்பர் ராஜா முகமது வந்திருக்காரு, அவரை அழைச்சிடுங்க. சரிங்கம்மா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு ராஜா முகமது ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பதிப்பாசிரியர் ஆற்காடு ராஜா முகமது அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றமிழ் போட்டிடும் நசபையில் உள்ளோர் அத்துணை பேருக்கும் இனிய வணக்கம். தீரா கனவு பற்றிய நூல் அறிமுகம் எப்படி இருந்திருக்கும் என்று
காட்சியின் வழியாகவே கண்டுகளித்தேன். அதை நிவர்த்தி செய்யும் அந்த முனைப்புடன் எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்து தற்பொழுது வந்திருக்கிறேன். காலம் கருதி எனது சிற்றுரையை சுருக்கமாகவே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தீரா கனவு என்னும் நூல் ஒரு ஆகச் சிறந்த சிறுகதை அடங்கிய நூல்கள். இதை நூல் என்று சொல்வதை விட ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் என்றே சொல்லலாம். அந்த வகையில் மருத்துவர் நாராயணமூர்த்தி அவர்களின் கைவண்ணத்தில் அத்துணை அழகான சிறு கதைகளை அடக்கி அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அதை பதிப்பித்ததில் நல்லறம் பதிப்பகம் மிகுந்த பெருமை கொள்கிறது. அந்த நூலின் அறிமுக உரையை இன்றைய தங்க மகள் விருது பெற்றவர், பொருணை பாவலர் விருது பெற்றவர், லட்சுமி வந்தாள் என்ற சிறுகதையின் நூலாசிரியரான செந்தாமரை அவர்களின் வழியே நூல் அறிமுகம் கண்டிருப்பது மிகுந்த பெருமைக்குரியது. இந்த நூல் அறிமுக விழா மிக சிறப்பான ஒரு அறிமுக விழாவாகவே இருந்திருக்கிறது. கலந்துரையாடுவோம் பேரவையில் 2142வது நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிற இந்த தீரா கனவு நூல் பற்றிய அறிமுகம் மிக சிறப்பாகவே இருந்திருக்கிறது. இந்த நூலை மாழும் தமிழ் என்று நாங்கள் அழைக்கும் எங்கள் ஆசான் பிரம்மநாயகம் முனைப்பட்டம் தற்பொழுது மிக சிறந்த ஒரு ஒளித்தடையில இருக்கிறீங்க ராசா ஐயா, ஒளித்தடையில மயக்குங்க. ராசா ஐயா, ஒளித்தடையில இருந்து பேச எங்களுக்கு கேட்காது, அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இல்ல. ராசா முகமது, ஒளித்தடையில் நீக்குங்கள். வந்திருந்து அனைத்தையும் நானும் ஒவ்வொரு இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில் முதல் நம் தீரா கனவு நூலை தொடங்கி வைத்திருக்கிறார். லட்சுமி வந்தால் நூலாசிரியர் செந்தாமரை அவர்களுக்கும் மிக நன்றிகள். இனி வரும் மற்றவர்களுக்கும் மொழிவிட்டு இத்துடன் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி அம்மா. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் செந்தாமரை அம்மா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம் மற்றும் சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு தலைப்பு தீரா கனவு, அந்த நூலின் ஆய்வுரை பண்ணி அவங்க பேசினாங்க. அந்த ஆசிரியர் மருத்துவர் நாராயணமூர்த்தி. அவர் ஒரு மருத்துவராக இருந்து அவருடைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு இதையும் அவர் சிறுகதையாக இது பண்ணியிருக்காருங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அந்த நாளில் அந்த பாபு செய்யர், சுப்பிரமணிய பாரதி அவங்கெல்லாம் நிறைய பல சிறுகதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காங்கங்கிறது அன்று முதல்ல இன்னி வரைக்கும் நமக்கு தமிழ் ரொம்ப இதுவாக நடந்து கொண்டிருக்கு. தமிழ் நல்லா விரிவடைந்து இருக்கு. அப்புறம் அவர் குழந்தை நல மருத்துவராக இருந்தாலும் அந்த குழந்தைய, அதாவது குறைந்த அளவில் நிறைந்த கருத்துடைய ஒவ்வொரு கதையும் அவர் சொல்லியிருக்கிறது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஆற்காடு முகமது ராஜாவா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் பல தலைப்புகள் இதில் இருக்கு. ஒன்று முதல்ல பிரியாவிட சொன்னாங்க. சிறு கசப்பினால ஒரு குடும்பம் எப்படி பிரிஞ்சு போகிறாங்க அப்படிங்கிறத அந்த இது சொன்னாங்க. அடுத்தது தீரா கனவு, அந்த கனவுலையும் சமூக பிரச்சனை தீர்வு காணறதுக்காக சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு மதுப்பூர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் அணிந்துரை கொடுத்துருக்காங்கங்கிறத அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு கதை மறுவாழ்வு, அதாவது மாமியார் இந்த மருமகன் வந்த வேலை சரியில்லை, அவருடைய கணவர் நோய்வாய்ப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் அந்த கணவருக்கு மருமக ரத்தம் கொடுத்து காப்பாற்றுறாங்க. அப்போ மகன் சொல்கிறாரு, அவள் வந்த வேலை சரியில்லைன்னு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் விட்டுருமா, அவளுக்கு ரத்தம் கொடுத்து நம்ம அப்பாவை காப்பாற்றிருக்காருங்க மகன் சொல்லும்போது தான் அந்த மாமியாருக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வருது. அடுத்தது மாய விதை, அந்த வயதான தம்பதிகள் எப்படி போகிறாங்க,
ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்க. சில நாள் கழிச்சு மருத்துவரோட அது கேட்குறாரு, உங்கள் ஒய்ஃபை அவர் எங்கே, அந்த அம்மா எங்கன்னா, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வயசான அம்மாவை கூட்டினேன். என்னத்துக்காக இன்னொரு கேட்டோம்னா, பிள்ளைங்கள்லாம் பார்ப்பாங்களோ மாட்டாங்களோ, எனக்கு கடைசி வரைக்கும் பாதுகாப்பு வேணும் ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை சொன்னாங்க. அடுத்தது வந்து அந்த போரில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை பற்றி அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. கண்ணிலேயே தண்ணி வந்துடுச்சு. அதாவது அந்த 4 வயசு பொண்ணு வந்து குழந்தை வந்து மண்ணை வாரி பசியினால் சாப்பிட்றதுன்னா அவனுடைய சகோதரன் குழந்தை பையன் வந்து வருத்தப்படுறான் அதை பார்த்துட்டு. அதனால் வந்து அந்த வண்டியில் உணவு வந்தாக்கா தட்டு மாதிரி எல்லாரும் வாங்கும்போது சிலரெல்லாம் கீழே போயிடுது. குழந்தைகளால் இது பண்ண முடியல. அந்த கதையும் ரொம்ப சோகமாக இருந்தது. அடுத்தது வந்து ஏரிக்கரை வீடு, ஒரு வரலாற்று சம்பவத்தை வச்சு அந்த அழகாக அந்த கதையை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கறை பச்சை, அதை மருத்துவ பெண்கள் வந்து எப்படி 2 பேரும், ஒரு மருத்துவர் இருக்காங்க, தன் குழந்தைய தாய்ப்பால் கூட இது கொடுக்க முடியல, செவிலியத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து தன் குழந்தையை காப்பாற்றுறதுக்காக வர. அப்போ கடைசியில் வந்து இவ்வளோ மாதிரி நம்ம மருத்துவர் ஆகக்கூடாதாங்கிறது அவளுக்கு நினைப்பு வருது. கடைசியில் பார்த்தா 2 பேருமே சிறிய வயது பால்ய சிநேகிதர்கள்ங்கிறத அழகாக சொன்னாங்க. அடுத்தது அடுத்தவர் நிலையை பார்த்து நமக்கு தோன்றது ஒவ்வொரு விஷயமுங்கிறது அந்த இதில் இருக்குது. அப்புறம் உயிரின் விலை, அந்த பட்டாசு ஆலை கதை ரொம்ப சோகமாக இருந்தது. அப்புறம் தாய்ப்பால் அவசியத்தை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன நினைவு வந்துச்சுன்னா, நான் வந்து இதில் வந்து ஜனங்களுக்கு, அதாவது தாய்மார்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் வகுப்பு எடுத்திருக்கேன். அப்போ பாலூட்டும் தாய்மார்களுக்கெல்லாம் எப்படி குழந்தையை பார்க்கணும், எப்படி பால் கொடுக்கணும், அதுக்கு மூச்சு முட்டாமல் பால் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நாங்கள் விரிவாக வகுப்பெல்லாம் எடுத்திருக்கோம். அந்த நினைவு வந்துருச்சு அம்மா சொல்லும்போது. அடுத்தது வந்து இந்த அரசியல் கதை பற்றி சொன்னாங்க. அப்புறம் வந்து காதல் என்னும் துயரம், அந்த கதையும் நல்லா இருந்தது. அப்புறம் பரமபதம், அந்த திருமணம் ஆன பெண்ணை தன் காதலனோட கணவனை வந்து இது பண்ணணும் போது அந்த விமான விபத்து நடந்து அந்த கணவர் அப்போ அதாவது தாக்கப்பட்டுறாரு, அவர் போயிடுறாரு. அப்புறம் வந்து இன்னொன்று கதை வந்து இதெல்லாம் வந்து இது மூலமா ஃபோன் மூலமா எல்லாம் சொல்லிக்கிறாங்கங்கிறது கதையும் நல்லா இருக்கு. அப்புறம் ஏதோ குரங்கு பொம்மைன்னு கதை சொன்னாங்க. அப்புறம் அந்த வாக்குறுதி கொடுத்த மருத்துவர் வந்து என்ன செய்யறாங்கன்னா, தன் உயிரை அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டாங்க, தன்னோட இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை கொடுத்து அந்த பொண்ணோட மகனை வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் புகுந்த வீடுல வந்து மூட நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மருமகள் வந்து ரத்தம் கொடுத்து மாமனாரை காப்பாற்ற ஏற்கனவே நம்ம சொன்ன கதை தான். அடுத்தது வந்து தூய்மையின் அவலம், அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கதை அருமையாக இருந்தது. தன் பெண்ணின் திருமணத்துக்காக வச்சிருந்த காசை வந்து அவர் கணவர் இறந்ததுனால அந்த பணத்தை திருப்ப முடியல, ஏன்னா வேற இதுக்கு மாறிட்டதுனால இந்த பணம் வர முடியல. அதனால அவள் கல்யாணத்தில் வந்து நடத்த முடியாமல் வந்து கடைசி தன்னுடைய சிநேகிதரோட சேர்ந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அதிகாரங்கிற கதையும் அழகாக இருந்தது. அம்மா வந்து இத்தனை கதையும் சொல்லும்போது ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு சின்ன ஒரு எனக்கு வந்து குழந்தைகளுக்கு எப்படி எடுத்து சொல்லணும், குழந்தைகளுக்கு இது பெரியவங்களுக்கான கதையை இருந்தாலும் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னாக்கா இன்னும் குழந்தைங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எண்ணம். அம்மா அவர்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய திறமை மேன்மேலும் வளர என்னுடைய ஆசைகள். மிக்க நன்றிங்கம்மா. கண்ணா ஷாலினி, மலைக்கோட்டை வெங்கடேஷன் அவர் ஐயா வந்திருக்காரு, அவர் அழைச்சிடுங்க ஓரிரு வார்த்தைகள். ஐயா அவர்கள் மருத்துவர், நாங்க எல்லாரும் ஒரு இலக்கிய குழுவில் இருக்கோம், எங்களை எல்லாம் வழிகாட்டின்னு சொல்லலாம் ஐயா அவர்கள் எல்லாம். ஐயாவை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்க மருத்துவர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் மலைக்கோட்டை திருச்சி, வாங்கய்யா, வார்த்தை தாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். குழுவுல நான் கொஞ்சம் காலதாமதம் வந்தேன், மன்னிக்கணும். செந்தாமரை இந்த நூலை பத்தி அருமையான விளக்கம் கொடுத்திருப்பாரு. ஏன்னா எங்க குழுவுல நாராயணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு இந்த புக்கை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. எங்க குழுவுல உள்ளவங்க எல்லாரும் இதை படிச்சிருக்கோம். அந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு அந்த 25
இது உள்ளடக்கிய புக்கை வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருந்ததுன்னா அந்த குழந்தைங்க வளர்றதுக்கும் பெரியவங்க கத்துக்கிறதுக்கும் எல்லாருக்கும் வசதியா இருக்கும். நானும் அவர்கிட்ட நிறைய புத்தகத்தை வாங்கி அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கேன். நிறைய குழுக்களுக்கும் பரிசாக கொடுத்துருக்கேன். எனக்கு செந்தாமரை கொடுத்த ஸ்பீச்சை கேட்காம விட்டுட்டேன்னு ஒரு வருத்தம் தவிர மற்றபடி அருமையா இருந்தது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அந்த பதிவை உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். பேசின பதிவை நான் உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். யூடியூப்ல இருக்கும். நான் அனுப்பிச்சிடுறேன் ஐயா, நான் அனுப்பிச்சிடுறேன். நன்றி தாமரை, நன்றி தாமரை. நன்றிங்க ஐயா. வந்ததுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டதும் நாங்க அது பதில் சொன்னோம்னா அத்தனை பேருக்கும் அவர் வந்து புத்தகம் அனுப்பி கொடுப்பாரு. மருத்துவர் ஐயாவும் அதே போலதான் நமது வெங்கடேஷ் ஐயா அவர்களும் சென்னையில வந்து ஓய்வு செயற்பொறியாளர் சென்னை மாநகராட்சியில நமது ஆட்சியர் இறையன்பு ஐயா கூட பணிபுரிந்தவர். ஐயாவை சந்திக்கவும் எங்களுடைய புத்தகங்கள் அவருக்கு எடுத்து கொண்டு போகவும் உண்டான பணியை எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்லுள்ளம் படித்தவர். இலக்கியம் சார்ந்து ஓய்வு பெற்ற பிறகும் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவரை பற்றி நிறைய நம்ம பேசலாம். அந்த மாதிரியான இந்த வழிகாட்டிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, நீங்க எல்லாரும் கிடைச்சது வந்து தமிழ்நாள் அப்படின்னு சொல்லலாம். மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. நீங்க டாக்டர் ஆயிரக்கணக்கான டாக்டர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும். அதே போல இந்த புத்தகத்தை வந்து நமது ராஜா முகதும் ஐயா தான் பதிப்பித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா என்கிட்ட கேட்டார். ஏன்னு கேட்டா என்னுடைய புத்தகம் லட்சுமி வந்தால் ரொம்ப சிறப்பா இருந்தது, அவரே பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முழு பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் நண்பர் ராஜா முகமது அவர்கள் தான் அந்த முழுக்க புத்தகத்திலே நாங்க பண்ணினோம். புத்தகமும் வந்து சிறப்பா ஒரு புத்தக கண்காட்சியில வெளியிட்டாரு நமது நண்பர். அவரது மருத்துவருடைய மனசு போலவே எல்லாமே ரொம்ப அழகா நடந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் சார்ந்து வெங்கடேஷ் ஐயா வந்ததும் பதிப்பாளர் அப்படின்னு ராஜா முகமது அவர்கள் வந்ததும் மிகவும் சிறப்பா இருக்கு. இந்த நிகழ்விற்கு நூலிற்கும் சிறப்பு சேர்த்ததா இருந்தது. அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த என்னுடைய திருக்குறளையும் ராஜா முகமது தான் போட்டு ஆஸ்திரேலியாவில் வெளியிட்டேன். ஐயா காணல் உரை போயிடலாம் ஐயா. ஐயா காணல் உரை படிக்க கூப்பிடுங்க. காணலுரைய தாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பாய்ப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பா நடக்கிறதுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுமா? கண்டிப்பா அது இல்லவே இல்லை. ஒவ்வொரு 50 நிகழ்ச்சிக்கும் அழகழகான குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்து அவங்கள வச்சு ஒருங்கிணைப்பு பண்றது எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே நடக்காத ஒண்ணு. அழைப்புதல் பார்க்கும்போது என்ன குட்டி குழந்தைகள் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க இங்க வந்து அந்த நிகழ்வை நடத்துறதும் புதுசா பெரியவங்களுக்கே பேசுறதுக்கு தோணாது. ஆனா இங்க வந்து இப்ப என்னை யாருன்னே தெரியாது, அந்த குழந்தை செந்தாமரை அம்மா வாங்க அப்படின்னு சொல்றது ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி உடனே அதை தெரிஞ்சுக்கிறதும், பதிப்பாளர் வந்திருக்காருன்னு சொன்னதுமே அந்த பெயர் பார்த்து அந்த குழந்தை அழைக்கிறதும் எவ்வளவு அழகான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட நிகழ்வுக்கு ஒரு முக்கியம் சொல்லலாம். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நாள்தோறும் தொய்வில்லாம வரக்கூடிய பேச்சாளர்கள் அனைவருமே வந்து திறமையானவர்கள், ஆளுமை மிக்கவர்களை தான் அழைச்சிட்டு வராங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, நமது காமராஜ் ஐயா ஒரு போன் போட்டாருன்னா அவங்க உடனே இங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, அப்படிதான் சொல்லணும். மிகவும் சிறப்பா பெரியவர்கள் அனைவருமே இருந்து நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு விடுபட்டது அப்படின்னா இந்த கதையை பத்தி முழுசு சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு நேரம் போதாது. அன்னபூர்ணி அம்மாவனுடைய உரை வந்து எப்பவுமே அந்த பின்னோட்டமானது மிகவும் சிறப்பா இருக்கும். அப்படியே அந்த சொற்பொழிவாளர் வந்து என்ன சொன்னாங்களோ அதை முழுக்க ஒரு சுருக்கமா சொல்லிடுவாங்க. நம்ம நிகழ்ச்சியை தவற விட்டாலும் அம்மாவுடைய உரையை கேட்டுட்டோம்னா போதும், அந்த நிகழ்வை பத்தி முழுவதுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அம்மா கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும். அதே போல பிரம்மநாயகம் ஐயாவும் அப்படிதான். அனைவருக்குமே இந்த புதிதா சந்தித்த அனைவருமே வந்து மிகவும் சிறப்பாகவும் நீங்க இந்த நிகழ்வை கவனிச்சு பின்னூட்டம் கொடுத்தீங்க. நண்பர் வந்ததும் மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ராஜா முகமது வந்ததும் வெங்கடேஷ் ஐயாவுக்கும் நன்றி. குணமதி, ஷாலினி, குரலரசி ஸ்வாதி அனைவருக்குமே எனது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2142 இன்றைய சிறப்பழைப்பாளர் செந்தாமரை அம்மாவர்கள் கலந்துரையிடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவர்கள் கலந்துரையிடவும் பேரை உயர்த்த பாடச்சென்றல் புராணம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வார்த்தை வழங்கிய அனைத்து சான்றர்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்பாடல் வழங்கியவர்களுக்கும் வரசதி வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பாராட்டு சான்றிதழ் தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனம் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனித மனிதனாக்கவும் தமிழை தமிழாக்கவும் தமிழை தமிழாகவே ஆளும் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்பு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். குணமதிக்கா, இது நாளைய நிகழ்ச்சி சொல்லிருங்க. சரி, நாளைய நிகழ்வு கலந்துரையிடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் கல்விக்கலம் 2041. சிறப்பழைப்பாளர் கவிஞர் க. சரஸ்வதி உமாலட்சுமி அம்மா எழுத்தாளர். நாளை பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி கூடத்தில் என் குரல். மீண்டும் நாளை நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. சிறப்பு முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதி ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்து மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரின் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வணக்கம். அன்பும் நன்றியும். வாழ்க தமிழ்.